வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு ரிஷபம் ராசி நண்பர்களுக்கான மாசி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக இன்றைக்கி நான் பார்க்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு வழக்கம் போல் மாசி மாதத்தினுடைய கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது, தொழில், வியாபாரம், நிதிநிலை, குடும்ப நிலை, ஆரோக்கியம் மற்றும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறத அற்புதமாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாத கிரகநிலைன்னு பார்த்தா, கிரகநிலையில் முக்கியமாக குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானும், சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதம் ரிஷபராசி கிடைக்க போகுது. வக்கர நிலையில் 2 செவ்வாய் பகவானும், கேது பகவான் 5 10 சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் என 3 கிரக கூட்டணி 10ஆம் வீட்டில் ரிஷபராசிக்கு நடக்குது. 11 ராகு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை என இந்த கிரகநிலைகள் இந்த மாதம் மிக மிக அற்புதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் மாதத்தில் எப்பவுமே சூரிய பகவானுடைய அந்த கிரக மாற்றம், அதாவது பெயர்ச்சிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு மாதமே. பிப்ரவரி 24ஆம் தேதி ரிஷபராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய வக்கர நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த கிரக பயிற்சி ரிஷபத்தில் நடக்குது. மீனராசியில் நீச்சமாக போகக்கூடிய புதன் பகவானால் ரிஷபராசிக்கு நீச்சபங்க ராஜயோகம் சொல்லி ஒரு யோகம் ஆக்டிவ் ஆகுதுங்க. ஸோ ஆல்ரெடி பரிவர்த்தனை யோகம், இப்போ ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். பரிவர்த்தனை யோகம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அடுத்து இப்போ புதன் பகவானால் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குது. ஸோ புதன் பகவானால் தொழில், வியாபாரம், புதிதாக ஆரம்பித்த காரியங்கள், வியாபாரம் சம்பந்தமாக எல்லாமே சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும், வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். இத்தனை நாள் பையில் இருந்த பணம் எதுக்கு இப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் வீணான செலவு, விரைய செலவு ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும்போது அந்த ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ அந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விரைய செலவு சூப்பராக குறையும். சூரிய பகவானுடைய பேரருள் தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும். உங்களுடைய பிஸ்னஸ், குடும்பத்தோட பிஸ்னஸ்ஸு, குடும்பத்தாரோட ஒட்டுமொத்த சப்போர்ட்டு எல்லாமே நல்லபடியாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை நடத்துவார். குழந்தை பேர், திருமண நிகழ்வு இப்படின்னு சந்தோஷம் களை கட்டும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய தற்போதைய நிலை, கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலுமே வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பெற்றோருடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும். ஸோ கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் செய்யும் தொழிலில் லாபம், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், கமிஷன் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு லாபம் கிடைக்கும். முதல்லையே சொன்ன மாதிரி ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாவே, ஸோ அப்போ நிதிநிலை அப்படிங்கிறது எந்த ஒரு மேக்சிமம் பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அற்புதமாகவே இருக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம எப்படி சேமிக்கிறோம், எதில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஏன்னா விரைய செலவு அப்படிங்கிறது நல்ல நேரம் நடக்கும்போதும் ரிஷபராசிக்கு அதிகமாக தான் இருக்குது. அதே போல் ஒரு கிரகநிலைகள் சரியில்லை அப்படிங்கிற போதுமே அதிகப்படியான விரைய செலவு ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்குது. ஸோ அந்த விரைய செலவு ஏன் ஆகுது, ஏன் அந்த நிதிநிலை என்றைக்குமே ஒரு பற்றாக்குறையாக அதிகப்படியான செலவினத்திலேயே போயிட்டுருக்கு, ஏன் எக்ஸ்பென்ஸ் பிஸ்னஸில் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு நோட் பண்ணி வரவு செலவு சார்ந்த கணக்குகளை நீங்கள் நேரடியாக உட்காந்து எழுதி என்ன செலவாகுது, என்ன வருமானம் இருக்குது, எதில் மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நிதிநிலை அப்படிங்கிறது இந்த மாதம் மட்டும் இல்லை, எல்லா மாதமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பிஸ்னஸில் பாருங்கள், எக்ஸ்பென்ஸை குறைக்க பாருங்கள். அதிகப்படியாக ஆடம்பரத்துக்கு நீங்கள் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, மன அழுத்தம் குறைய தேவையற்ற வீண் விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதனால் கொஞ்சம் மன அழுத்தம் குறையிறது, கொஞ்சம் தலைவலி உருவாகிறது, தூக்கமின்மை ஆகிறது, இது எல்லாமே கொஞ்சம் நடக்கும். அதே போல் செரிமானம் சம்மந்தமான தொந்தரவுகள் உருவாகும். செரிமானம்னாவே எப்படி இருக்க, ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கும், அல்சரு, தலை சுற்றுறது, இது மாதிரியான உடல்நல குறைகள் கொஞ்சம் உருவாகி அப்படியே காணாமல் போகும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக என்னடா நெய்யின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாசி மாதம். ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். முக்கியமாக ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்குங்க. நேரம் கட்ட நேரம் சாப்பிட்றது, ஓய்வில்லாமல் உழைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு உணவில் கவனம், ஓய்வில் முக்கியத்துவம், இந்த ரெண்டுமே இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாக ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதம் இன்னுமே சிறப்பான மாதமாக இருக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா, ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது தடைகள் அகலும், மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கு உரிய கடவுளாக நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதோடு அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா
இன்னுமே அந்த மகிழ்ச்சி தடைகள் விலகி அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 வழிபாட்டையும் நீங்கள் மறக்காமல் இந்த மாசி மாதம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமுமே அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்கூட பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா, ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உடை தானம், உணவு தானம், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம், உடை தானம் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். ஸோ இந்த வழிபாடு பரிகாரத்தை இந்த மாசி மாதம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நண்பர்களே, ரிஷபராசிக்கான இந்த மாசி மாத பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜரை கொடுத்து நீங்கள் இந்த மாதத்திற்கான அனைத்து பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. தப்பில்லை, பாருங்கள். நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக மாசி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.